காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவது குறித்து ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் எங்களுடைய கழகத்தினுடைய இளைஞரணி செயலர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருடைய தலைமையில் மிக எழுச்சியோடு நடைபெற்றன. மேகதாது குறித்து இந்த தாவேக அரசு விவசாயிகளுக்கு துரோகம் செய்யக்கூடிய வகையில், விவசாயிகளை பாதுகாக்கக்கூடிய வகையில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத சூழலில் தேர்தல் வாக்குறுதிகளில் ஆட்சி அமைந்த அடுத்த நிமிடமே விவசாயிகளுக்கான கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும், அனைத்து விவசாயிகளுக்குமான கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்துவிட்டு ஆட்சி அமைந்த பிறகு குறிப்பிட்ட சில விவசாயிகளுக்கு மட்டும் குறிப்பிட்ட தொகையை நிர்ணயம் செய்து தள்ளுபடி செய்தது. விவசாயிகள் இன்று ரோட்டில் போராடி கொண்டிருக்கின்றார்கள். முழுமையான விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று. இப்படி விவசாயிகளை பற்றி கண்டுகொள்ளாத, விவசாயிகளுடைய நலனில் அக்கறை கொள்ளாத இந்த தாவேக அரசை கண்டித்து எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவருடைய தலைமையில் தஞ்சாவூரில் மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றன. நாளை சட்டமன்றம் கூடுகிறது. நேற்று அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் விவசாயிகளுடைய பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் பேசுவோம் என்று. நாளை சட்டமன்றம் கூடக்கூடிய சூழலில் எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்திற்கு வந்தால் இந்த தாவேக அரசு அமைந்து என்னென்னலாம் செய்யக்கூடிய பணிகளை செய்யாமல் தவறவிட்டது, விவசாயிகளுக்காக இருக்கட்டும், மேகதாது பிரச்சனைகளாக இருக்கட்டும், விவசாயிகளுடைய கடன்கள் தள்ளுபடியாக இருக்கட்டும், இப்படி தொடர்ச்சியாக சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பக்கூடும் என்ற நோக்கத்தில் இந்த தாவேக அரசு இந்த கைது நடவடிக்கையை கையில் எடுத்திருக்கின்றன. குறிப்பாக நீங்களே எல்லாரும் பார்த்துருப்பீங்க, யாரெல்லாம் இந்த தாவேக அரசுக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க. இப்போ பத்திரிகையாளர் உட்பட, எல்லாத்தையும் சேர்த்தா சொல்கிறேன், பத்திரிகையாளர் உட்பட யாரெல்லாம் தாவேக அரசுக்கு எதிராக கருத்துக்களை சொல்கின்றார்களோ, இந்த குறுகிய காலத்தில் தாவேக அரசு அமைந்த காலத்தில் யாரெல்லாம் இந்த அரசு எதெல்லாம் செய்ய தவறியதோ அதெல்லாம் சுட்டி காட்டுகிறார்களோ அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதை நோக்கமாக கொண்டு, இலக்காக கொண்டு இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு கண்டனத்திற்குரியது. இதுவரையில் தமிழக அரசினுடைய வரலாற்றில், தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் இல்லாத ஒரு சூழலை இந்த தாவேக அரசு உருவாக்க முயற்சிக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரியது. நிச்சயமாக என்னுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நீதியின் மூலமாக வென்று தமிழ்நாட்டு மக்களுடன் துணை நிற்கும் இயக்கம் திமுக என்பதை நிரூபித்து காட்டுவார். நாளை சட்டப்பேரவை நாளைக்கு கூட இருக்கு. நீங்க சொல்லியிருந்தீங்க, இந்த எதிர்க்கட்சியின் குரலை ஒடுக்கும் வகையில் இது மாதிரியான கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுதா? அப்படிதான் இருக்கு. அதுதான் சொன்னேன் நான். எதிர்க்கட்சிகள் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் பேசக்கூடாது, இந்த அரசுக்கு எதிராக யாரும் பேசக்கூடாது, இந்த அரசினுடைய அவலங்களை, இந்த அரசினுடைய மிக மோசமான சூழலை மக்களிடத்தில் எடுத்து சொல்லக்கூடாது, அது பத்திரிகைகள் உட்பட யாரும் பேசக்கூடாது என்ற நோக்கில் தான் இந்த வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன. நிச்சயமாக சட்டமன்றத்தில் இந்த தாவேக அரசுடைய அவலங்களை எடுத்து சொல்லுகின்ற இடமாக எதிர்க்கட்சி தலைவர் நிச்சயமாக பயன்படுத்துவார், பேசுவார். அதை நேற்று தஞ்சாவூரிலும் சொல்லியிருக்கின்றார். விவசாயிகளை பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் பேசுவோம் என்று சொல்லியிருக்கின்றார். அதற்காக இந்த கைது நடவடிக்கை முன்னெடுத்திருக்கின்றார்கள்.